வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நாம் மீண்டும் ஒரு முறை ஒரு பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, சந்தோஷ்குமார் திவாரி அப்படிங்கிற ஒரு வட இந்திய நண்பர்கிட்ட பேச போறோம். இவருடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜேர்னி. இவர் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தொழிலாளியாக தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கிருந்து படிப்பை வந்து கையில் எடுத்து இப்போ படிச்சுட்டு இருக்காரு. ஸோ பீகார்ல அவருடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படியா இருந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை சூழல் என்னவாக மாறினது, ஒரு தொழிலாளர் டு ஒரு அகாடமிஷியனா மாறணும், படிப்பை தேர்வு செய்யணும், படிப்பின் மூலமாக ஒரு வேலையை அடையணுன்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது அப்படின்ற பல கேள்வி கேட்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம வட இந்திய தொழிலாளர்கள் மீது கற்பிக்கப்படும் அவதூறுகள் அது தொடர்பாகவும் நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தோஷ்குமார் திவாரி, உங்களுடைய இன்டர்வியூ வந்து நான் சன் நியூஸ்ல பார்த்தேன். நீங்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசி சம்பந்தமா உங்களோட கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் உங்களோட ஜேர்னி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி ஒரு தொழிலாளராக இருந்து நான் எப்படி படிப்பை தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ முதல்ல நம்ம பீகாருக்கு போகலாம். உங்களுடைய சொந்த ஊர், பூர்வீகம் அப்படின்றது என்ன, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த உங்களுடைய ஏர்லி டைம்ஸ் பத்தி சொல்லுங்க. சைல்ட்ஹுட் பத்தி, பீகார்ல என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? எனக்கு பேர் சந்தோஷ்குமார் திவாரி. நான் வந்து பீகார்ல வந்து சப்ரா உள்ள வந்து மஸ்ரக் பஹரவுலி பாண்டேட்டோலா. ஓகே, இதுதான் எனக்கு ஃபேமிலி பேர் வந்து திவாரி சொல்லுவோம் எல்லாமே. ஓகே. ஸோ அதில் என்ன பண்ணா 4 மணிக்கு நம்ம எழுந்திட்டு ஒரு 2 hours படிச்சுட்டு மாட்டுக்கு எல்லாம் பார்த்துட்டு சாணி உனி எல்லாம் போட்டுட்டு மாட்டுக்கு அப்படியே வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஒரு 10 மணி கூட ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு ரெகுலர் நம்ம வந்து இந்த ரொட்டீன் இருக்கும். திருப்பி வந்து ஸ்கூலில் வந்து 4 மணிக்கு வந்துட்டு திருப்பி நம்ம மாடு ஓடி எடுத்து எல்லாம் வந்து சைடில் வந்து நம்ம போயிடும். நம்ம அங்கே போயிட்டு மாட்டுக்கு எல்லாம் பார்த்துட்டு 6 மணி கூட வந்து திருப்பி நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். படித்து அப்படி வந்து ஜர்னி போயிட்டு அப்புறம் எனக்கு அப்பா வந்து நம்ம பிராமன். ஸோ பிராமனில் வந்து ரொம்ப முக்கியமான சான்ஸ்கிரிட் ஹையர் கோர்ஸ் படிச்சு ஆகணும். அப்பா வந்து சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து நேம் வந்து ஸ்கூல் நேம் வந்து பரவா காட் சான்ஸ்கிரிட் ஸ்கூல். திவாரி அப்படின்றது காஸ்ட் நேமா இல்ல ஃபேமிலி நேமா? காஸ்ட் நேம். ஓகே. நீ வந்து ஒரு பிராமன் கம்யூனிட்டி சேர்ந்தவர். ரைட். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பேர் பின்னாடி ஜாதி போடாம இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது தமிழ்நாட்டுல வந்து ஜாதி போட்டும் போது ஃப்ரெண்டு சொன்னா நல்லா இதுக்கு இங்க வந்து யாருமே வந்து நம்ம ஜாதி பார்க்க மாட்டேன், எல்லாமே நம்ம ஈக்குவல் பாக்குறேன். இங்க வந்து இதை திவாரி போட்டது இதை போட்டது தேவையில்லை. இது நான் சொன்ன பட் இது ஆல்ரெடி நம்ம வந்து திவாரி வந்து மென்ஷன் ஆயிருக்குது. ரொம்ப நாள் நம்ம ஃபேமிலியில யூஸ் பண்ணிருக்கிறது. இது ரிமூவ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ போயிட்டே இருக்குது ஃபுல்லா. சொல்லுங்க, சைல்ட்ஹுட் சொல்லுங்க. நீங்க ஒரு நார்மலா படிக்கிறது நார்மலா வந்து அப்புறம் சான்ஸ்கிரிட் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு சான்ஸ்கிரித்தே வராது சுத்தமா. அப்போ எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது படிக்க வரல. அப்போ அப்பா வந்து படிக்கல, நான் என்ன பண்ண போறேன், வயலுக்கு போயிடு. அப்போ இங்க வந்து சென்னையில வந்து எனக்கு சித்தப்பா பையன் இங்க இருக்கிறாரு, அவரு கூட அனுப்பிட்டாரு இங்க சென்னைக்கு வந்து. இங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. என்ன பண்ணிருந்தாரு இங்க சித்தப்பா பையன்? சித்தப்பா பையன் இங்க டிரைவர் இருக்கிறாரு. ஓகே. ஸோ அந்த லெவல்ல இருக்குது. எனக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க் வந்து சேர்த்து விட்டாரு. பூச்சி மருந்து அடிக்கிறது. அதுல போயிட்டு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 3 வருஷம். இல்ல சார், இப்போ அந்த ஊர்ல இருந்தீங்களா? ஊர்ல இருந்து அங்க வந்து என்ன, அங்க மக்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது என்னவா இருக்கும்? லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும்? ஏன்னா இப்ப எனக்கு பீகார் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கும் பெருசா தெரியாது. அங்க சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்கள்ட்ட இருந்து அங்க எப்படி இருக்கும் லைஃப் ஸ்டைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க வந்து காலையில எழுந்திட்டு நம்ம விவசாயி பார்த்துட்டு காலையில வந்து எல்லா விவசாயிக்கு நம்ம எழுந்தி போயிடும். நம்ம விவசாயி பார்த்துட்டு மாட்டுக்கு எல்லாம் சனி இதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போனோமா அந்த ஒர்க்கை பார்ப்போம். நம்ம திருப்பி சாயந்தரம் நம்ம வந்து மாட்டு விவசாயி பார்க்கறதுக்கு இந்த ஒர்க் வந்து நம்ம ரெகுலர் வந்து கண்டினியூ. ஏன்னா நான் வந்து ரொம்ப வில்லேஜ். எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல வந்து ரிவர் இருக்கு. அந்த வந்து காவேரியில உள்ளது வந்து ரிவர் கங்கால வந்து கட்டாயி வருது, கங்கா ஜமுனா சைட்ல இது. அது வந்து ரொம்ப அது உள்ள எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இப்ப கூட ரோட் இல்லை. சின்ன இது இருக்கும், ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்கோம், சின்ன ரோடு இருக்கும், சின்ன வந்து நடக்கிறதுக்கு இருக்கும். அதுல நம்ம வரோம். ரோடு எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ரோட் இல்லை. அப்படி வந்து நம்ம லைஃப். நீங்க ஒரே பையனா வீட்டுல? நான் வந்து டோட்டல் 5 அண்ணா தம்பி 2 தங்கச்சி. ஸோ எல்லா பேருக்கு எல்லாம் அவங்கவுங்க லைஃப் இப்போ பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து அப்போது பறிக்கா ஃப்ரெண்டு கூட வந்து இங்க வந்து ஒரு எப்படி சொல்லினா ஸ்டைல வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. அந்த சர்க்கிள் வந்து தமிழ்நாடு ஃப்ரெண்டு சர்க்கிள் அப்படி எஜுகேஷன்ல நம்ம போனோம்னா எஜுகேஷன் லைன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஊர்ல இருக்கோம்னா
என்ன இருக்கும், மாட்டு சாணி இது அது அந்த வேலை தான் நாங்க செஞ்சிருப்போம். ஆனா இங்க அங்க சுத்தி இருக்கவங்களும் எப்படி இருக்காங்க? அவங்களோட சுத்தி இருக்குது படிக்கிறான். பட் வந்து அந்த கண்டிஷன், அந்த டைம்ல கண்டிஷன் கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்ம வந்து அதிகமா நம்ம மாடு ஓட்டி இதை பார்க்கலன்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கான அந்த ஸ்கோப் இருக்காது, ரொம்ப கம்மி படிக்க ஸ்கோப்பு. நம்ம வந்து காலேஜ் போறதுக்கு எனக்கு ஊர்ல இது ஒரு 8 கிளாஸ் வந்து ஒரு half an hour 30 minutes டிராவல் பண்ணி தான் 8 கிளாஸ் நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 10th 12th வந்து ரொம்ப லாங். அப்புறம் இங்க ஒரு ஊருக்கு வந்து ஸ்கூல் அப்படின்னா இருக்காதா? இருக்கு, ஊர்ல வந்து 5 கிளாஸ் எனக்கு ஊர்ல இருந்தா 5 கிளாஸ். அதுக்கப்புறம் 5 கிளாஸ்க்கு அப்புறம் 6வது போனோம்னா வேற ஊருக்கு போனோம். அப்படி வந்து 10th போனோம்னா அதுக்கு வேற ஊரு. 12th நான் வந்து நம்ம சிட்டிக்கு வரணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் நான் வந்து சப்ரா பட்னா தான் காலேஜ். ஸோ எனக்கு ஊர்ல இருந்து 4 hours 5 hours டிராவல் பண்ணி இங்க வந்து ஸ்டே பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ரிச் இருக்கும்போது தான் நம்ம வந்து படிக்க முடியும். ரிச் இல்லை, காசு அதிகமா இருந்தாதான் ஸ்டே பண்ணிட்டு சிட்டில படிக்க முடியும். சப்ரா பட்னால அவ்வளோ வசதி எனக்கு வீட்டுல ரொம்ப கம்மி. ஸோ வந்து அப்பா வந்து நீ வந்து வேலைக்கு போயிடு சென்னை வரும்போது. இல்லை, இப்போ நீ வந்து உங்களோட கம்யூனிட்டி சொன்னதுனால சொல்றேன், பிராமின் கம்யூனிட்டின்றத சொன்னீங்க, அப்பா சான்ஸ்கிரிட் டீச்சர் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அந்த ஊர்ல பார்த்தா நீங்க ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இடத்துல தானே இருக்கீங்க. மத்தவங்க லைஃப்லாம் இருக்கும். ஆமாமா, எனக்கு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஐயர். ஸோ நான் அழகா வந்து சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு நான் வந்து பிராமன் மந்திரம் படிக்க போயிருக்கலாம். ஆனா அந்த தாட்டை வந்து எனக்கு மைண்ட்ல வந்து வரவே இல்லை. சான்ஸ்கிரிட்டே வரல. ஸோ எனக்கு வீட்டுல வச்சு என்ன பண்ண போறான். மத்தவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்கும்? அப்போ நீங்களே உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா மத்த கம்யூனிட்டி அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்கும்? அவங்க ஒர்க்கு நார்மல் வந்து கூலி ஒர்க். அவங்க நார்மல் கூலி ஒர்க். வெளியே இருக்கான், அவங்க கூலி ஒர்க் தான் பார்க்குறான். ஊர்ல இருக்குது கூலி ஒர்க் தான் பார்க்குறான். விவசாயி மாடு இதுதான் ஒர்க்கு. அப்புறம் வந்து இப்போதான் கொஞ்சம் படிக்க வந்து பார்த்து படிக்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். காலேஜ் லெவல் வர்றதுக்கு எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஹை காஸ்ட் ஹை ஜாதி காஸ்ட் மட்டும் தான் படிப்பான். லோ காஸ்ட் வந்து அப்புறம் வந்து இதுல வந்து பணக்காரன் தான் படிப்பான். என்ன மாதிரி வந்து நார்மல் ஃபேமிலி படிக்க ரொம்ப கஷ்டம். உயர் ஜாதியில இருந்தாலுமே அதுலயும் காசு இருக்கவங்களாதான் படிக்க முடியும். ஆமா, காசு இருக்காதான் போய் சிட்டில வந்து காலேஜ் படிக்க முடியும். வெளியே சிட்டில போயிட்டு காலேஜஸ் பெருசா இருக்கிறது, ஸ்கூல்ஸ் பெருசா இருக்கிறதுன்றது கிடையாது. இருக்குது. நாலந்தா காலேஜ் எனக்கு பீகார்ல இருக்குது. ஆனா அவ்வளவு தூரம் நம்ம படிக்க வசதி வேணும். பட்னா போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலேஜ் படிக்க வசதி நம்மளே இல்லை. நம்ம வீட்டுல அவ்வளவு வருமானம் இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்றபடி உங்களோட லைஃப்ல வந்து ஃபுட்டு அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா? அது நார்மல் வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு அதுல நம்ம வந்து இது பண்ணிடுவோம். அட்ஜஸ்ட் ஆகும் நமக்கு. ஃபெஸ்டிவல் லைஃப் ஸ்டைல் கல்ச்சர்லாம் எப்படி இருக்கும்? அங்க வந்து சட் பூஜா அது வந்து ரொம்ப இயருக்கு. இப்போ 2 வருஷம்க்கு 1 இயருக்கு வந்து 2 வாட்டி வரும். ஒன் வந்து நவம்பர் சட் பூஜா அப்படின்னா சட் பூஜா வந்து சூரியன் வந்து வரும்போது நம்ம வந்து பூஜா பண்ணுவோம். பொங்கல் மாதிரியா? பொங்கல் வந்து தனியா. பொங்கல் வந்து கிச்சிடி சங்கராந்தி கிச்சிடி அது போயிடும். சட் பூஜா வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வந்து சக்கராந்தியில வந்து குளிர் டைம்ல ரொம்ப கோல்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து குளிச்சுட்டு தானம் பண்ணது இதை வந்து எல்லாமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அங்க சக்கராந்தியில வந்து கிச்சிடி பொங்கல் இங்க சொல்லுவோம் நம்ம சென்னையில. அப்போ பெண்களோட கல்வி அதெல்லாம் எப்படி இருக்கும்? பொண்ணுங்கெல்லாம் படிப்பாங்களா? ஸ்கூல்லாம் போவாங்களா? இல்ல எப்படி இருப்பாங்க? பொங்கல் லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல வந்து படிச்சது 5வது படிச்சுவான். அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க வந்து வேற ஊர்ல இருந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் பண்ணிட்டு டீச்சர் வந்து வீட்டுல வந்து சொல்லி கொடுப்பாரு. ஸ்கூலுக்கு போக மாட்டான். திருப்பி வந்து அவன் எக்ஸாம் டைம்க்கு இங்க வந்துட்டான்னா அங்க யார் பார்த்துப்பா? ஸ்கூல் இல்ல, டிவிஷன் மாதிரி வந்து ஹோம் டிவிஷன் மாதிரி டீச்சர் வச்சுட்டு அவங்க வந்து வீட்டுல வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் வந்து எக்ஸாம் டைம்ல லேடிஸ் வந்து போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வருவான். அந்த மாதிரி இருக்கும். ஆனா லேடிஸ்க்கு வந்து எனக்கு ஊர்ல வந்து வெளியே விட மாட்டான். வெளியே வந்து போகக்கூடாது, வீட்டுல தான் இருக்கணும். அப்படி வந்து எதனால? டிஸ்டன்ஸ்னால இல்ல என்ன பிரச்சனை? எதனால வெளியே விட மாட்டாங்க? சேஃப்டி இல்லையா? என்ன பிரச்சனை? அந்த சேஃப்டி பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு கல்ச்சர்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்ப ஜென்ஸ் படிக்க அவ்வளவு தூரம் போய் படிக்க முடியும்னா ஜென்ஸுக்கு அவ்வளவு போறதுக்கு வர்றதுக்கு கஷ்டம் இருக்கும்னா லேடிஸ்க்கு அது மேல ரொம்ப கஷ்டம். அந்த காரணம் வந்து நம்ம வந்து வெளியே விடமாட்ட படிக்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்துச்சா? நீங்க படிச்ச டைம்ல மோஸ்டா படிக்கல அப்ப பொண்ணுங்க யாரும்? சான்ஸே இல்லை. உங்களோட ஏஜ் என்ன இப்போ? எனக்கு வந்து இப்ப
34 ஆயிடுச்சா. ரைட் ரைட். ரொம்ப டைம் படிக்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன். வரும் நம்ம அதுக்கு வருவோம். இப்போ படிக்கிறாங்க, இப்போ அங்க எல்லாரும் படிக்கலாம் செய்யறாங்க. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கா? எனக்கு தங்கச்சி வந்து BA படிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து படிக்க லைன்ல போறதுன்னா, ஸோ வந்து எனக்கு ஃபேமிலியில இப்போ இருக்கிற கல்ச்சர்ல எனக்கு அண்ணா யாருமே படிக்கல. எல்லாமே 9th 10th 12th அதுக்கு மேல யாருமே படிக்கல. அப்புறம் எனக்கு ஃபேமிலியில பார்த்துட்டு அவன் படிக்கிறான் சென்னையில போயிட்டு. இப்போ நம்ம வந்து எனக்கு அண்ணா பசங்க இது அவங்க படிச்சு ஆகணும். எனக்கு ஊர்ல வந்து பசங்க எல்லாமே வந்து அவங்க படிக்க எல்லாமே வந்து இன்ஜினியரிங், டாக்டர், இது எல்லாமே வந்து BA MCOM இது எல்லாமே அவங்க இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, நம்ம படிக்கலாம் தானே, அந்த ஒரு தாட்ல வந்து அவங்க எல்லாமே வந்து. சார், இப்போ நீங்க வீட்டுல ஊர்லாம் பேசிக்கிற லாங்குவேஜ் வந்து ஹிந்தியா இல்ல போஜ்புரியா? எனக்கு ஊர்ல வந்து போஜ்புரி தான். ஓகே ஓகே ஓகே. போஜ்புரி. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ரெண்டு வந்து ஹிந்தில பாத்தீங்கன்னா ஆப் खाना खाए, அப்படி போஜ்புரியில வந்து ரவுடா खाना खाई नहीं हाँ அப்படி வந்து இருக்கும். அது வந்து அப்புறம் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே லிட்டி சோக்கா வந்து ஆல்ரெடி நீங்க கேட்டு இருப்பீங்க. தஹி சூரா இது வந்து எல்லாமே எனக்கு ஊர்ல வந்து லாய் சூரா இது எல்லாமே வந்து சாட் பூஜா இது வந்து எல்லாமே பீகார்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ரைட் சார். ஓகே. இப்போ பீகார்ல இருந்து நம்ம சென்னைக்கு வரது பேசுவோம். இது வந்து முன்னாடியே சொல்றீங்களா? இப்ப நிறைய பஞ்சா வராங்களே, நிறைய லேபர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதை நம்ம பாக்குறோம். நீங்க வந்து காலகட்டம் எது? எப்போ சென்னைக்கு கிளம்புனீங்க ஊர்ல இருந்து? நான் வந்து 2004ல வந்தேன். 2004 அப்போ எவ்வளவு நிறைய அப்போ அதிகமா பீகார் ஆள் இங்க இல்ல, ரொம்ப கம்மி. எவ்வளவு இருப்பான்? ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பான். அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அதிகமா ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றது எல்லாமே ஒர்க். அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து கூப்பிட்டு எடுத்து வந்து அவங்க பசங்க இங்க கவர்மெண்ட் காலேஜ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாமே வந்து பிரைவேட்ல இங்க எப்படி வசதி இருக்குது அந்த மாதிரி அவங்க ஜாயின் பண்ணிட்டு அவங்க படிக்க வந்து இப்போ கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இப்போ பீகார்ல இருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஏன் தமிழ்நாடு சூஸ் பண்ணீங்க? லைக் ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருந்ததா? இப்போ மும்பை போவாங்க நிறைய பேர், மும்பைல நிறைய பீகாரிஸ் இருக்காங்க. அதாவது நிறைய ஊர்ல இருந்து மும்பை போவாங்க, ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல் அது. குஜராத்ல இருந்து போவாங்க, மும்பை தமிழ்நாடுல இருந்து போவாங்க, பீகார்ல இருந்து போவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க. நீங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணது ஏதாவது ரீசன் இருந்துச்சா? ஆமா, என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்போ தில்லியில இதை ஒர்க் பண்ணிட்டு போவான் தானே, தில்லியில இது மும்பைல இது. அப்போ அவங்க ஒரு ரேடியோ கையில வச்சிருப்பான் அந்த காலத்துல. அந்த ரேடியோ வச்சுட்டு வரது போது பாட்டு கேட்டுட்டே வருவான். அப்புறம் அவங்க தில்லியில இதை மும்பைல இதை வந்து அந்த ரேடியோ ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் இருக்குது காசு வந்து நல்லா பாட்டு ஓடும், நல்லா கேட்பான். அந்த இருக்குது கையில இது காசு காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து காசு காலி ஆயிடுச்சா அப்புறம் அந்த ரேடியோ சவுண்டே கம்மியாகும். அதே வந்து எனக்கு சென்னையில வந்து எனக்கு ஊர் இங்க ஒரு அங்கிள் இருக்கிறாரு, எனக்கு பெரிய பாப்பையா. இவங்க எல்லாம் வந்து போனானா நார்மல் இருப்பான். இதை ரொம்ப ஆடுது, இது பண்ணுது, அது பேசுது, ரேடியோ கேட்டுது, சவுண்ட் கேட்டுது, அந்த மாதிரி இவங்க நார்மல் இருப்பான். இவங்க ஃபினான்சியல் வந்து எல்லாமே வந்து நார்மல் கண்டிஷன் இருக்கும். இப்போ ரொம்ப வந்து செலவா பண்ண மாட்டான், ரொம்ப இவங்க ஜென்ரல் கேட்டகரியில இருப்போம். ஸோ நம்ம வந்து இங்க சென்னைக்கு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரியில வந்து நம்ம வாழலாம். அப்படி வந்து நம்ம இப்போ தில்லி மும்பைல இதை வர ஒரு காசு எடுத்து வர வந்து ஒரு 10 நாள்ல செலவா பண்ணிட்டேன்னா என்ன ஆகும். அதாவது நீங்க ஒரு வெளியூர் போயிட்டு வந்தா, மும்பை டெல்லி மாதிரியான சிட்டிஸ்க்கு போயிட்டு வந்தா வந்து ரொம்ப செலவு பண்ற தாந்தோன்னு செலவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? தில்லியில இருந்து வரும்போது அவங்க கையில ரேடியோ தான் இருக்கும், அந்த டைம்ல ரேடியோ தான் இருக்கும். ஆனா 10 நாள்ல அவங்க கையில இருந்து காசு காலி ஆகும். அதே எனக்கு பெரியப்பா பையா, எனக்கு அவங்க அங்கிள் இருக்கிறாரு தானே, அவங்க போனா அவங்க என்ன ஆகும், காசு நார்மல் வந்து கையில வச்சிருப்பான். நம்ம திங்க் பண்ணி இதே ரொம்ப முக்கியமான அதை மட்டும் தான் செலவா பண்ணலாம், தேவையில்லைன்னா வந்து நம்ம இதுக்கு ரொம்ப கம்போஸ்டா இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, போயிட்டு வர்றவங்களோட மைண்ட் செட். அப்புறம் தான் எனக்கு அப்பா வந்து டிசைட் பண்ணாரு, இவங்க வந்து மும்பை தில்லி இல்லாம சென்னைக்கு போனானா இவங்க லைஃப் வந்து இதோ ஒரு நல்லா செட்டில் ஆகும். புரியுதா சார் உங்களுக்கு கான்செப்ட் வந்துன்னா? இவங்க சென்னைக்கு போனானா இதோ ஒரு நல்லா ஒர்க் பண்ணுவான், நல்லா வந்து அவங்க வந்து சேவ் பண்ணதுக்கு இவங்க எப்படி வந்து அர்த்தம் என்ன திங்க் பண்ணணுமா, படிக்கலன்னா அர்த்தம் இப்படி லைஃப் வாழணுமா, அந்த கான்செப்ட்ல இவன் இருப்போம். அதே இந்த பக்கம் போனானா பெயிண்ட் அடிக்க கூலி பண்ணதுக்கு, தில்லி மும்பை இருந்து கூலி ஒர்க் பண்ணதுக்கு, பெயிண்ட் அடிக்க ஒர்க் தான் வந்து இவங்க வந்து இதுல தான் வந்து லைஃப் வந்து போயிடும். ஆனா சென்னையில வந்து அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம அதுதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அப்போ 8th கிளாஸ் படிக்கும் போது இங்க வந்தேன் நானு. 8th படிக்கும் போது 2004ல. அப்புறம் வந்து கேப்ல போயிட்டு நான் வந்து 12th
8th கிளாஸ் ஆல்ரெடி பாஸ் பண்ணி வந்தேன். 10th கிளாஸ் 9th 10th எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் பாஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோ வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து அங்கே வந்து பாஜ்புரி. அப்போ எனக்கு ஊர்ல வந்து ஹிந்தி யாருமே பேச மாட்டான், எல்லாமே பாஜ்புரி தான். ஸோ இங்கே வரும்போது எனக்கு ஹிந்தி கூட தெரியாது சுத்தமாக. அப்புறம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணும்போது அப்படியே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலு அப்படியே வந்து ஒர்க் போயிட்டு அப்படியே வந்து தமிழ் ஆள் கூட தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சிச்சான். அப்படியே வந்து திருப்பி ஒர்க் பண்ணும்போது பெரிய ஒரு ஆஃபீஸில் வந்து கேப்டேரியாவில் ஒர்க் பண்ணுது. அப்படியே போயிட்டு ஃப்ரெண்டு கூட வந்து இன்னும் இந்த மாதிரி லைஃப் இருக்கா, நான் எப்படி இருக்கும், எத்தனை வருஷம் இந்த மாதிரி தான் ஒர்க் நம்ம பண்ண முடியும், ஒரே லைஃப் மாதிரி லேபர் ஒர்க் எத்தனை வருஷம் நம்ம பண்ண முடியும், நம்ம ஏன் மாற்றம் நம்ம வந்து கொடுக்கலாம் தானே. அப்புறம் தான் வந்து பரிகை வந்து ஃபோக்கஸ். அப்போ 2004ல நீங்க சென்னை தமிழ்நாட்டுக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, புதுசா ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் எப்படி இருக்கும், உங்களால சர்வே ஆக முடியுமா, அதுவும் வேலைக்கு நீங்க வரீங்க அப்படின்னா நிறைய தாட் ப்ராசஸ்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க யோசிச்சதுக்கும் வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் வந்தது சென்னை வரும்போது? ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சா. இங்க வந்து லாங்குவேஜ் பார்த்து ரொம்ப மைண்டு அஃபெக்ட் ஆயிடுச்சா. ஒண்ணுமே புரியல. இங்க வந்து நான் என்னதான் பண்ண போறேன். உங்களை யார் கூட்டு வந்தா? அந்த சித்தப்பா பையன் அவங்க கூட்டு வந்தாங்களா? ஓகே. நான் இங்க வந்து என்னதான் பண்ண போறேன், ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது, ஜீரோ. ஆனா இன்னைக்கு ஜீரோல இல்ல, இன்னைக்கு ஜீரோல இது பிளஸ் இங்க போயிடுச்சா. இப்ப இருக்குது கண்டிஷன். அப்போ திங்க் பண்ணுது. ஒரு டீ கூட அப்போ கேட்கறதுக்கு போனா, நான் வெளியே ஒரு டீ வந்து கேட்கறதுக்கு போனா, அந்த டீ கூட சொல்றதுக்கு அந்த காசு எவ்வளவு ஆயிடுச்சு அதை கூட கேட்கறதுக்கு நான் வந்து ரூம்ல இருந்து வெளியே வரும்போது பயப்படுறோம். இங்க காண போயிடும் நான். அப்போ அந்த கண்டிஷன்ல வந்தேன் நான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி சர்வை ஆனீங்க? இந்த ஒர்க் பண்ணிட்டு அந்த தமிழ் பேசிட்டு தமிழ் அப்படியே வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கண்டிப்பா வந்து அது வந்து ஹிந்தி பீகாரி தமிழ் ஆளுங்க கூட. அவன் வந்து ஒரு ஆனந்த் பாபு இருக்கான் வேலூர்ல. அவன் அப்பா ஆர்மி. அவன் வந்து ஊர்ல வந்து படிக்காம வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து 10th தான், 12th ஃபெயில். அவரும் பெஸ்ட் கண்ட்ரோல் வேலை பார்த்தாரு. அவன் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க். அப்புறம் 2 பேரு என்ன நம்ம வந்து படிக்கலாம், அப்புறம் வந்து இங்க படிக்கலாம்னா கவர்மெண்ட்ல கம்மி ஃபீஸ். அவன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். எனக்கு அவ்வளோ தெரியாது கவர்மெண்ட்ல இங்க போய் அப்ளை பண்ணணும், டிபிஐ இங்கே இருக்குது, இது எல்லாமே அப்போ தெரியாது. அப்போ எக்ஸாம் ஏந்தி 12th பாஸ் பண்ணிருக்கேன். அது நீங்க சென்னையில இருந்துட்டு அப்பப்போ போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்தீங்க 9th 10th. அதுக்கப்புறம் இங்க வந்து 11th 12th ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பாஸ் பண்ணிட்டு அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஆயிடுச்சாப்பா கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேற லெவலுக்கு போகலாம். காலேஜ் நான் வந்து பிரைவேட் காலேஜுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம், நம்ம போக முடியாது அந்த லெவலுக்கு. இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து நிறைய 2014ல் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ், நந்தனம் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், விவேகானந்தன் காலேஜ் எல்லா இடத்த ஃபார்ம் போட்டுட்டேன். பட் பச்சையப்பாஸ் காலேஜில் ஒரு எங்கேயுமே சீட் கிடைக்கல. அப்புறம் ஃபைனலி வந்து என்ன பண்ணோம்னாமா, எனக்கு நான் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு சீட்டே கிடைக்காது. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டை வந்து ஒரு பையா இருப்போம் அங்கே ஏரியாவில். அவன் என்ன சொன்னான், அர்ஜுன் பேர். அவன் வந்து வா நான் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் போகலாம், அங்கே பேசலாம். அங்கே போயிட்டு ஒரு பர்மா சார் அங்கே இருக்கிறாரு, அவன் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் PA. அவரில் நம்ம பார்த்தேன். அவர் சொன்னார், ஆமாம் கண்டிப்பாக படிக்கலாம், சீட் இருக்கு இங்கே, வாங்க ஒரு சீட்டு வாங்கி கொடுக்குறேன் நான் பேசலாம். போயிட்டு BA இங்கிலீஷ் சீட் வாங்கி கொடுத்தாரு சார். அந்த BA இங்கிலீஷ் தான் படிச்சு அப்போ எனக்கு வந்து BA இங்கிலீஷ்னா நம்ம என்ன இருக்கும், நல்லா எப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து BA இங்கிலீஷ் படிச்சானா நம்ம வந்து நம்ம வந்து எல்லா லாங்குவேஜ் வந்து இது ஆகும், தமிழ் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ், செகண்ட் இங்கிலீஷ். ஸோ செகண்ட் இங்கிலீஷ் நானே நினச்சி பார்க்கல. BA இங்கிலீஷ் படிச்சானா அவ்வளோ MA படிக்கலாம், B.Ed படிக்கலாம், அந்த லெவல் கூட நான் பார்க்கல. ரொம்ப லைஃப் வந்து உங்க மோஸ்டா அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலயும். அவங்க வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல? தமிழ். ஓகே. இதுல வந்து ஹிந்தி ஃப்ரெண்ட் யாருமே இன்க்ளூடே இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃப்ரெண்டு. அப்படி வந்து அதுக்கப்புறம் அப்படி வந்து போயிட்டு BA இங்கிலீஷ் படிக்க அப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து காலேஜ் அடுத்த லெவலுக்கு படிக்கலாம். நந்தனம் காலேஜ் அப்ளை பண்ணிட்டேன். அங்க MA இங்கிலீஷ் முடிச்சுட்டு சரி அடுத்த என்ன பண்ணா, அடுத்த வந்து ஏதோ ஒரு பண்ணணும் தானே. அப்புறம் வந்து B.Ed
பிஎட் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இப்போ கரண்ட்ல வந்து பிஎட் இருக்கிறேன் நான் சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜ்ல. சூப்பர் சூப்பர். இல்ல ஆக்சுவலா இப்போ ஒரு லேபர் ஒர்க்லாம் போயிட்டோம் அப்படின்னா மோஸ்டா வந்து அந்த வேலையை விட்டுட்டு படிப்பை கட் பண்ணிட்டாலே திரும்ப படிக்கிறதுக்கு போது ரொம்ப கஷ்டம் சார். அந்த அவர்கிட்ட வரல. என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து அந்த +2 படிக்கும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி படிச்சு 11th 12th அப்புறம் ரொம்ப நிறைய வாட்டியான தமிழ்நாடு சப்ஜெக்ட் வந்து படிச்சு ஆகணும். அப்போ இங்க ஒரு சார் தமிழ்லாம் படிச்சு தான் கிளியர் பண்ணீங்களா நீங்க? இங்கிலீஷ் மீடியம்ல. ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து SRM ஸ்டூடெண்ட் மேனேஜிங் டைரக்டர் கட்டாபுரம் டூர் அவங்க தான் மேடம் வந்து அப்புறம் டீ சர்வீஸ் பண்ணும்போது CII ஆஃபீஸில் டீ சர்வீஸ் பண்ணும்போது அங்கே மேடம் வந்து டைரக்டர். நீங்க டீ சர்வீஸ் பண்ண போயிருந்தீங்களா? மேடம் டைரக்டர் அவங்க வந்து CII கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரி அந்த கிண்டியில் ஆஃபீஸில் இருந்து ரிஜைன் பண்ணிட்டு SRM யூனிவர்சிட்டியில் வந்து டைரக்டர் ஸ்டூடெண்ட் மேனேஜிங் டைரக்டர். அப்போ வந்து இவங்க மேடம் வந்து என்ன பண்ணான்னா நீ வந்து ஏதோ ஒரு உதவி வேணும்னா வந்து கேளு. அப்போ வந்து CII என்ன ஆயிடுச்சா நான் டீ குடிக்க போவோம் தானே அந்த மேனேஜருக்கு எல்லாருக்கும். அப்போ வந்து மேனேஜர் எல்லாம் டை கட்டிட்டு சேர்ல நல்லா அழகா உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் எப்படி பண்ணிட்டே இருப்பான். அப்போ நான் வந்து ஒரு சார்ஸை கேட்டேன், சார் அப்போ வந்து எனக்கு படிக்க இதுமே இல்லை சார், நீங்க வந்து டை கட்டி இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொடுங்க நானே கொஞ்சம் கட்டி பார்க்குறேன் அப்படின்னா சொன்னாரு. டை கட்டுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அப்போ இதாயிடுச்சா எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சா. நான் சொன்னேன் ஒரு நாள் உனக்கு படிச்சு காமிக்கிற. அப்புறம் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து 2-3 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் மேடம்க்கு நான் கால் பண்ணேன். மேம் வந்து இந்த மாதிரி நான் படிக்கிற 2-3 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன், என்ன பண்ணேன். அப்புறம் நீ SRM காலேஜ்க்கு வா. அங்கே போனேன். ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிடெக் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிட்டு நீங்க இவங்க ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கா எல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க ABCD. அப்புறம் எட்மிஷன் வந்து NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு தெலுங்கா ABCDல இருந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்க டோட்டல் ப்ராப்பர் வந்து ஸ்கூல் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தான் மேடம் வந்து நீ நேராக போயிட்டு பச்சையப்பாஸ் காலேஜ் ஜாயின் பண்ண, அங்கே ஃபீஸ் கம்மி, அங்கே படித்தா நான் ஒரு லெவல் ஆகிக்கலாம் சொல்லிட்டு அப்புறம் தான் பச்சையப்பாஸில் போயிட்டு சார் வந்து பர்மா சார் இந்த பையன் அர்ஜுன் அவங்க வந்து இவங்க கூட வந்து அப்புறம் சார் பார்த்தேன் நம்ம பர்மா சார் பார்த்து அப்படியே வந்து நம்ம சீட்டு கிடச்சி. எவ்வளோ ஃபீஸ் இருந்தது உங்களுக்கு பச்சையப்பாஸ் அடுத்த நந்தனம்லாம்? பச்சையப்பாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது 2200 ஃபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 600 சம்திங் ஒரு செமஸ்டர் 600 சம் அமௌண்ட் தான் இருக்கும். நந்தனம்ல அதுல கம்மி, அங்கே வந்து 600 சம் இருக்கும். நந்தனம்ல அதுல 250 300. ஓகே. பட் ஃப்ரம் 2004 வந்து நீங்க யுவர் ஆன் யுவர் ஓன் தான், நீங்க உங்களை தான் பாத்துக்கிறீங்க. ஐ மீன் லைக் உங்களுடைய செலவு, தங்குறது, சாப்பிடுறது. ஆமா, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க லைக் ஆல் தீஸ் இயர்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாகுரை வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்போ வந்து சேலரி ரொம்ப கம்மி, 1800 1500 சேலரி ஒரு ஒர்க் பண்ணும்போது. அதுல இது அண்ணா வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவாரு. ரூம் ரெண்ட் கேட்க மாட்டாரு, சாப்பிட்றதுக்கு அதிகமாக கேட்க மாட்டாரு. அதுல இருந்து கொஞ்சம் மிச்சம் 1000 ரூபாய் 1200 வீட்டுக்கு அனுப்புவோம். 1000 ரூபாய் 1000 ரூபாய் அப்போ இருந்து நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பீங்களா அப்போதுல? ஓகே. வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். அப்போல இது ஃபினான்சியல் ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுல இது அப்படியே வந்து கண்டினியூ போயிட்டு. ஓகே ஓகே. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அப்புறம் நந்தனம்ல MA ஜாயின் பண்ணேன். MA ஜாயின் பண்ணேன்னா MA கிளியர் பண்ணேன். அங்கே MA கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎட். இப்போ டீச்சருக்கு வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் ஒர்க்குக்கு போகணும். அப்படியா? சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். அதுக்கு தேங்க்யூ. அப்ளைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ளை பண்ணணும் இதுக்கு அப்புறம் தான். ரைட் சார். ஓகே. ஆல்ரெடி சொல்லுங்க. இங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரப்போறேன். அவங்க வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா வாங்க சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி உங்க கூட இருந்தாங்க காலேஜ்ல? நீங்க அது நந்தனமா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒர்க்ல இருக்கீங்க, லேபர் ஒர்க்ல இருக்கீங்க, அங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனப்போ ஒரு ஸ்டூடெண்டா போகும்போது அங்க ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க, எப்படி பேசினாங்க, பழகினாங்க? அது வந்து லேபர்ல இது அப்படியே வந்து பச்சையப்பாஸ் தான் சேஞ்ச் ஆகணும் சார். ரெகுலர் காலேஜ் இதுக்கு முன்னாடி நான் படிச்சது 12th வந்து சொல்லி கொடுப்பான் டிவிஷன் மாதிரி. ஆனா இந்த ரெகுலர் காலேஜ் வந்து பச்சையப்பாஸ்ல டெய்லி காலையில இருந்து கிளம்பி காலேஜ் போயிட்டு காலையில வந்து 8:45 காலேஜ்க்கு போயிட்டு அப்புறம் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்படி இருந்துச்சு அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்? அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு கிளாஸ் உள்ள என்ட்ரி ஆகுற அப்போ வந்து ஃப்ரெண்ட் எல்லாமே பார்த்து
வாங்க வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் போய் உள்ள பயந்துட்டே தான் நான் உட்காருனேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த மாதிரி கிளாஸ்ல உட்காரல. சின்ன வயசுல 8 கிளாஸ் உட்காந்துட்டு டைரக்ட் வந்து காலேஜ்ல ஒரு லெவலுக்கு உட்காடுறேன்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு கிளம்பி போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு கையில நோட் எடுத்து இப்ப நோட் எடுத்துதான் பச்சை பச்சை ஸ்டைல் மாதிரி போனேன். போயிட்டு அங்க ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து கூப்பிட்டு வா உட்கார இங்க பக்கத்துல போயிட்டு அப்படி பிடிச்சிட்டு உட்கார வச்சுனானா. ஒரே வார்த்தை சொன்னானா, நீ இதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வாழ்க்கை பத்தி கேட்டுட்டு நீ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ண அது தெரியாது, ஆனா இங்க வந்துட்டேன்னா நம்ம காப்பாப்போம். அதுதான் மெயின் இங்க சொல்லுது தமிழ் ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி நீ என்ன கஷ்டம் பண்ண இதை விட்டுரு மந்துரு, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம வந்து காப்பாப்போம். அதுதான் இப்போ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கான். அப்படி வந்து நந்தனம்ல போயிட்டு சைதாப்பேட்ல சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜில் வந்து கவுன்சிலிங் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு சீட் கிடைக்கல. 1 year வெயிட் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் டைம் அப்ளை பண்ணி தான் வந்து எனக்கு சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சிச்சான். அப்போ அங்கே சார் வந்து என்ன சொன்னான்னா, நீ வந்து இதுக்கு முன்னாடி இங்கே போனேன், இங்கே படிச்சு அது தெரியாது, ஆனா நீ இங்கே வந்தேன்னா நம்ம காப்பாப்போம் அப்படி சொல்லிட்டு அங்க ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு சப்போர்ட் இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் சாருக்கு வந்து சார் சப்போர்ட், டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பசங்க அவங்க கூட எல்லாமே கைட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியம். கைட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கே வந்து கைடு கிடைச்சது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஆள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பச்சை பசல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னா, அங்க படிக்கிறான பசங்க எல்லாமே வந்து அவங்க வந்து அப்பா சொந்தக்காரன் எல்லாமே நல்லா படிச்சது ஆள் தான் அங்க படிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ஆகும்னா, அவங்க கொடுத்தது கைடு தான் இவங்க இருக்காங்க, எல்லாமே படிக்கிறான் ஃப்ரெண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவங்க அதை தான் கைடு பண்ணுவான். கைட் பண்ணிட்டு எப்படி இவங்க வேற லெவல் கொண்டு போகலாம், அடுத்த லெவலுக்கு இவங்க படிக்க சொல்லலாம். அங்கே ஒரு சார் இருக்கிறாரு தமிழ் டிபார்ட்மெண்ட்ல, எலங்கு சார், பச்சையப்பஸ் காலேஜில். சார் வந்து அவருக்கு வந்து லைப்ரரி இருக்கு, தமிழ்ல இருக்கு. புக் ஃபேர் நடக்கும்போது அங்க வந்து அலைகர் வெளியாளம் புக் ஃபேர்லாம் போவீங்களா? ஒர்க் பண்றேன் தமிழ்ல. அலைகர் வெளியாளம் புக்கு ஸ்டாலு அங்க போனா அங்க தமிழ்ல புக் இருக்கும், ஃபுல்லா ஸ்டாலு நிறைய இருக்கும். நாங்க செட்டப் பண்ணுவோம் அந்த ஸ்டாலு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, கஸ்டமர் வந்து யார் வந்து புக்கு கேட்டானா அவன் தமிழ்ல பேர் சொல்லுவாரு. ஆனா அவன் சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த இது புக்கு எடுத்து நான் கொடுத்தோம். அவ்வளோ வந்து அந்த புக்கு பார்த்து அவ்வளோ நாலேஜ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி சார் வந்து எலங்கு சார் வந்து அவன் தமிழ் டிபார்ட்மெண்ட் அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும்? தமிழ் படிக்க தெரியாது, ஆனா அந்த புக்கு பேரை கேட்டு மைண்ட்ல செட்டப் ஆயிருக்குது. ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன் அவர்ல. பச்சையப்பஸ் காலேஜ்ல படிக்கும்போது வைவா நடக்கும்போது வெளியே, அப்போ அண்ணாதுரை சார் வந்து இப்போ டாகர் காலேஜ்ல வந்து ஒர்க் பண்றாரு தமிழ் டிபார்ட்மெண்ட். அந்த சார் வந்து என்ன பண்ணாரு, நீ வா என்ன வேலை செய்யற பச்சையப்பஸ் காலேஜ்ல என்ன பார்க்கும்போது. நான் சொன்னேன் ஒரு ஒர்க் பண்றேன், லைவர் ஒர்க் பண்றேன். சரி புக் ஃபேர் ஒர்க் பண்றியா வா. நான் சொன்னேன் எனக்கு தமிழ் தெரியாது. சரி வா எத்த வந்து கூப்பிட்டேன், இதுக்கு சேர்த்துங்க, இதோ ஒரு ஒர்க் கொடுங்க புக் ஃபேர்ல. அப்புறம் தான் வந்து அந்த கரையில வந்து எனக்கு வந்து சார் வந்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த புக்கை வந்து கட்டதுக்கு அப்புறம் நான் நாலேஜை ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஐடியா ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஏன் தமிழ் படிக்க தெரியல, ஆனா அந்த புக்கு கேட்கும் போது அந்த ஞாபகம் வந்துடும் தானே. ஒரு புக்கு ஒரு டைட்டில் வந்து ஞாபகம் வந்துடும். அந்த டைட்டில் வச்சு வந்து எல்லாமே வந்து மைண்ட்ல செட்டப் பண்ணிட்டு எல்லாமே. காலேஜ் படிக்கும்போது ஃபினான்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, வீட்டுக்கு அமிச்சிங்க, அது ஓகே. ரொம்ப டிஃப்ரெண்டான கண்டிஷன் இருக்கும் சார். ஒரு காலேஜ் 3 வருஷம்க்கு இப்போ காலேஜில் ஜாயின் பண்ற 3 year கண்டினியூ காலேஜ் முடிக்கணும். 3 years கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப அந்த ஜாயின் பண்ணும்போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மைண்ட் திங்கிங் வந்துடும் எப்பவுமே. இப்போ நான் 3 வருஷம் எப்படி முடிக்கணும், 3 வருஷம் ஃபினான்சியல் கண்டிப்பா வேணும். ஸோ என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் காலேஜ் சார் எல்லாமே இவங்க வந்து சப்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ வந்து நான் வந்து சார் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்க்குறா, எனக்கு வந்து இந்த மாதிரி மார்னிங் காலேஜ்க்கு வரேன்னா சார் வந்து எல்லாமே நோட்ஸ் எல்லாமே கிளாஸில் வந்து கிளாஸ் நோட்ஸ் குறுக்கு எல்லாமே அட்வான்ஸாக வந்து நைட்டில் உட்காந்து வந்து நோட்ஸ் ரெடி பண்ணது படிக்க எல்லாமே வந்து இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அப்புறம் படிக்கிறது, அப்புறம் இந்த காலேஜ் ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் நோட்ஸ் அனுப்புறா, இந்த நோட்ஸ் அனுப்பு, இதை கொடுத்து கிளாஸ்க்கு போயிட்டு எல்லாமே நோட்ஸ் எடுக்க, அதை எடுத்து நைட்டில் உட்காந்து ஒர்க் டைமில் வந்து அதை
நோட் பண்ணது இது எல்லாமே வந்து ப்ளஸ் இருக்கும். நைட் ஒர்க் பண்ணிட்டு தான் காலேஜ் போவீங்க? நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு காலையில் எழுந்திட்டு நேராக காலேஜுக்கு போயிடும். நான் தூக்கம் இதில் கரெக்டாக 2 மணிக்கு காலேஜ் முடியும். ஓகே. அதுக்கப்புறம் 2 மணிக்கு வந்து தூங்கிட்டு திருப்பி அந்த நைட்டு 8 மணி 9 மணிக்கு எழுந்திட்டு ஒர்க் வந்துடும். நான் 10 மணிக்கு ஒர்க் 9:35 9 o'clock வந்து ஒர்க்கு, திருப்பி மார்னிங் காலேஜ். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஓசிட்டே இருப்போம். எப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அன்றைக்கே தான் நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்கும். இந்த டைம்லாம் இந்த காலேஜ் படிச்சுட்டு வேலை பார்த்த அந்த டைம்லையும் வீட்டுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சுட்டு தான் இருப்பீங்க? அது வந்து நீங்கள் ஸ்டாப்பே பண்ணல? இப்போ கூட கண்டினியூ அப்படியே போயிருக்குது. ஓகே ஓகே. அது அனுப்பிச்சிருவீங்க எப்படியுமே? எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மேனேஜ் பண்ண ஏன்னா ஒரு சம்பளம் வாங்கிட்டு அதுலேயுமே வீட்டுக்கு அனுப்பாம அப்படி இருக்கிற நிறைய பேரை ஐ மீன் பார்த்துருக்கேன். இல்லை, நான் தேவையில்ல, நான் செலவே பண்ண மாட்டேன். எப்போவுமே என்ன பண்ணுவோம், காலேஜில் கேன்டீனில் என்ன தேவை அதை மட்டும் தான் சாப்பிடுவோம். நான் டீ காஃபி அதுக்கப்புறம் லஞ்சு இதை மட்டும் தான் சாப்பிடுவோம். நான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இருக்கிற காசை வச்சுட்டு நோட் ஓட்டு காலேஜில் சார் கொடுக்குவார், லைப்ரரி இருக்குது அதில் கொடுத்துவார், போயிட்டு எடுத்துவோம் புக்கு, அது படிச்சுவோம். நான் ஸோ புக்கு வாங்கிறதுக்கு காசு ஒரு மிச்சம், நோட்ஸ் படித்தோம் அது மிச்சம். அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட் மட்டும் கொடுப்போம். நான் இந்த காசு வச்சுட்டு வரதுக்கு போகிறதுக்கு ஐடி கார்டு, காலேஜ் கவர்மெண்ட் ஐடி கார்டு ஒரு ஃப்ரீ. ஸோ கவர்மெண்ட் ஐடி கார்டை வச்சுட்டு யூஸ் ஆகும், நம்ம வரலாம் போகலாம். அடுத்தது கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கம்மி, 300 400 600. அப்புறம் வந்து ஸோ இதில் வந்து ரொம்ப ப்ளஸ் இருக்கும். இங்கே ஒன்றுமே இங்கே கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறான ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ், ரொம்ப அட்வான்டேஜ் கவர்மெண்ட் கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் படிக்க அதுதான் நான் அப்போ வந்து திங்க் பண்ணேன். நான் ரைட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் அப்பா அம்மா கூட பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து ஃபீஸ் கம்மி, நம்ம வந்து இன்னும் நடிச்சா அது படிக்கலாம். நான் அப்போ நடிச்சது +2 படிக்கலாமா இல்லையா நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு வந்து எம்ஏ முடிச்ச பிஎட் படிக்கிற நானே நடிச்சு பார்க்கல. அவ்வளோ அட்வான்டேஜ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இருக்குது. எஸ் சார். எந்த வயசில் படிப்பு நிப்பாட்டினீங்க? இருக்கும் அப்போ வந்து 8th கிளாஸ் படிக்கும்போது 13 வயசு இருக்கும். 13 வயசு இவ்வளோ சின்ன இருப்போம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணது, ரெஸ்யூம் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சா ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் நாள் கையில் நோட் இருக்கிறேன்னா கை ஆடுது, ஒன்றுமே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட் நாள் கையில் ஒரு நோட் இருக்கிற அவ்வளோ ஹாப்பினஸ். ஆனால் அப்போ பேக் இல்லை எனக்கு கையில். ஓகே ஓகே. பேக்கில் பேகை மாட்டுறது கையில், அந்த பேகை மாட்டுறதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. என்னன்னா 5-6 வருஷம் வந்து காலேஜ் போல தானே. அப்புறம் கையில் நோட்ஸு கூட எழுதிக்க ஒரு மாதிரி இருக்கும். என்ன நம்ம படிக்க போகிறேன் எல்லாம் பார்த்தா நான் என்ன சொல்லுவான் எப்படி சொல்லுவான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன படிக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் படிச்சு. இது வந்து பீகார் ஃப்ரெண்ட் சொல்கிறீங்களா? ஊருக்காரன் எனக்கு பார்ப்பான் தானே. அப்போ வந்து கூரே இருப்போம். அப்புறம் அவன் கூட தான் ஸ்டே பண்ணிருப்பீங்களா? அப்போ அவன் பார்த்து இவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ண போறான், இவன் எப்படி படிப்பான், இவன் ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க அவங்க? கலாய்ப்பான் பார்த்து நோட்ஸ் எடுத்து. ஏன்னா SRM அவ்வளவு தூரம் போனதானே, காலையில எழுந்திட்டு ஓடுவோம். நான் ஓகே ஓகே போனான்னா நோட்டு ஒரு நோட்டு 2 நோட்டு இருக்கும், அதை எடுத்து போயிடும். நான் என்ன படிக்க போறான், என்ன பண்ணுவான் படிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பேன். நானே ஒரு காதுல இதை வாங்கிட்டு ஒரு படிக்காதான் சொல்லுவாங்களா? படிக்க வேணாம் எதுக்குடா போயிட்டு இருக்க அப்படின்னா வேஸ்டா இருக்கும். நான் படிச்சு என்ன பண்ண போறேன். இன்னைக்கு அவங்க பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப அப்போ நம்ம கலாய்ச்சினேன். இப்போ BA MA B.Ed படிக்கிறான் இவன் வந்து, அப்போ இதுக்கு நம்ம சும்மா கலாய்க்காம வந்து இருக்கலாம் அந்த ஃபீலிங். ஆனா அப்போ எனக்கு வீட்டுல அப்பா அம்மா எல்லாமே திட்டினான். அப்பா அம்மா படிக்க வேணாம்னு சொன்னாங்களா? அப்பா அம்மா திட்டினா, அண்ணா திட்டினா, எல்லாமே திட்டினா. வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஊருக்காரன் வந்து திட்டினா, என்ன நீ வந்து இது பண்ற, காசு இது பண்ற, நீ வந்து படிக்கணும்னா வந்து இப்போ வந்து யூஸே இருக்காது, நீ இதுக்கு படிக்கிற. அப்போ நான் ஒரே மைண்ட் செட்டப் பண்ணிட்டேன், என்ன ஆகணும் நான் கூட படிச்சே ஆகணும் அந்த மைண்ட் செட்டப். ஏன் அவ்வளோ ஆசை உங்களுக்கு திரும்ப படிச்சே ஆகணும்னு? நிறைய பேர் ரொம்ப அசிங்கப்படுத்தினா, ரொம்ப திட்டி கத்திட்டு ஃபுல்லா அசிமா. அந்த அசிமா பார்த்து தான் எனக்கு வந்து தாங்க முடியல. நான் சொன்னேன் இல்லை விட மாட்டேன், நான் இதுக்கப்புறம் படிச்சு ஆகணும், எவ்வளோ ஃபெயில் ஆகணும் நான் விட படிப்போம். நான் அந்த தாட்டு தான் எப்போவுமே சார். நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைண்ட் செட்டப்பே மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா ஒன்றுமே நடக்காது.
அந்த மைண்ட் செட்டப் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கேருந்து நான் டி நகர் போனோன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அந்த கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணேன் சார். விடவே இல்லை நான். அப்போ நான் திங்க் பண்ணல, 3 வருஷம் காலேஜ் படிக்கணும், 3 வருஷம் காலேஜ் படிக்கணும், ஃபினான்ஸுக்கு நான் என்ன பண்ணுவோம், வேலை விட்டு வெளியே அனுப்பிட்டா நான் என்ன பண்ணுவோம், நான் எப்படி ஃபினான்சியல் மேனேஜ் பண்ணுவோம், எப்படி வேற வேலை கிடைக்கும். ஆனால் அந்த தாட்டே இல்லை. பார்த்துக்கலாம், அடுத்த ஒர்க் இந்த ஒர்க்கில் இதை வேலை வெளியே விட்டுனானா வேற ஒர்க்கு ஜாயின் பண்ணுவோம், இந்த ஒர்க்கில் இதை விட்டானா வேற ஒர்க் பண்ணுவோம். அந்த தாட்டில் தான் ஒரு 4-5 கம்பெனி நான் மாற்றினேன், ஒர்க்கை மாற்றினேன். ஆனால் பட் மாற்றிட்டே போனேன். எல்லாம் எத்த வேலை கிடச்சிச்சான். இந்த மாதிரி பச்சை பாஸ் காலேஜில் படிக்கிறேன், பச்சை பாஸ் காலேஜ் படிக்கிறேன்னா சரி ஜாயின் பண்றான். அந்த வச்சு 3 வருஷமே. அப்போ வந்து ஸ்டார்டிங் தானே சார். ஒரு சார் வந்து என்ன பண்ணாரு, எனக்கு பர்தா பிளாசா கோடம்பாக்கம் ஒர்க் பண்ற ரிசப்ஷனிஸ்ட். அப்போ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சா. அங்கே லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 மணி ஷிஃப்ட், 1 மணி ஷிஃப்ட்டு, 4 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கே வந்தேன் நான். சார் வந்து இன்னிலிருந்து நீ வேலைக்கு வராது, வீட்டுக்கு போயிட்டேன் நான். அப்புறம் திருப்பி என்ன பண்ணோம், திருப்பி ட்ரை பண்ணி வேற ஹோட்டல் திருவாமியூர் போயிட்டு ஒர்க் ஜாயின் பண்ணேன். அங்கிருந்து பச்சை பாஸ் வர்றதுக்கு ரொம்ப டிராவல். அப்போ திருப்பி சார் வேலை கொடுங்க சார், ஏன்னா ரொம்ப டிராவல் இருக்குது. ஆனா இந்த பச்சை பாஸ் காலேஜ் நம்ம பேர் சொன்னா போதும், வேலை கிடைச்சோம். பஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? அந்த பஸ் ரூட்ல செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டு கூட. நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும். ஃப்ரெண்டு கூட ஜாலியா போயிட்டு பாட்டு பாடிட்டு நல்லா ஹாப்பினஸ் இருக்கும். கானா பாட்டு நல்லா ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இது இருக்கும், என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கிறேன். சண்டை போடுறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. காலேஜ் நல்லா லைஃப் என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கிறேன் நல்லா. அந்த டைம்ல படிக்க ஃபோக்கஸ் பண்ணேன் ரொம்ப. சார் வந்து நோட்ஸ் கொடுப்பாரு, படிக்கிறது ரொம்ப ஃபோக்கஸ். பச்சை பாஸ்ல ஒரே டார்கெட் சார். அவங்க என்ன பண்ணுவான், படிச்சு பாஸ் பண்ணும், அதுதான் அவங்க டார்கெட். ஒரு பக்கம் வந்து என்ஜாய்மெண்ட் இருக்கும், படிக்க நல்லா. அவன் ஒரு ஸ்டூடெண்ட் டேலண்டாக இருப்பான், படிக்க அந்த மூமெண்ட்ல கூட அவங்க படிச்சு வெளியே வந்துடுவாங்க. உங்களை வந்து இந்த தனியாலாம் பார்க்கலையா? நீங்க வந்து வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்லாம் உங்களை தனியா பார்த்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? காலேஜ்ல போனேன், மூஞ்சி பார்த்தானா ஃப்ரெண்டு, இன்னும் நம்ம ஊரு மாதிரி தெரியல, இந்த ஊரு கட்டியிருக்கான், பிஆர். ஓ சரி, எப்படி வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காப்பாத்திக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தானா இதை பண்ணுவான், மூஞ்சி பார்த்து சொல்லுவான் நீ இந்த ஊர் இல்லை அப்படி. ஆனா அந்த பசங்க கூட நான் ஒன்றுமே சொல்ல முடியும், அவங்க அந்த பசங்க கூட எல்லாமே தமிழ் பசங்க வந்து ஸ்கூல் முடிச்சதானே காலேஜ் ஜாயின் பண்றேன். அந்த டைம்ல நானே ஒரு ஸ்டெப் எடுத்து தமிழ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டே தான் வந்து காலேஜ் ஜாயின் பண்றேன். ஸோ அந்த டைம்ல ரொம்ப இதாக இருக்கும். ப்ளஸ் வந்து காலேஜில் வந்து பச்சை பாஸ் காலேஜில் ஸ்பீச் கொடுப்பான். பேர் நோட் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து சீனியர் பேர் நோட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இங்கே ஸ்பீச் கொடுக்கணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவோம், எனக்கு கூட பேர் நோட் பண்ணிட்டு போவேன். அப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட் உட்காரும்போது நம்ம சைலேந்தர் பாபு சார் வந்து இருக்கிறாரு. அப்போ வந்து சைலேந்தர் பாபு சார் பேசும்போது நான் வந்து பேசியிருக்கிறேன், கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ என்ன ஆகும்னா அந்த டைம்ல நமக்கு வந்து ஸ்பீச் பேசுறதுக்கு நிறுத்தும். அப்புறம் அந்த டைம்ல பேசும்போது சார் மேடம் எல்லாமே வந்து HOD எல்லாமே நல்லா பேசுனேன் வந்து இதை பண்ணுவான், கான்ஃபிடன்ஸ் கொடுப்பான். ஆனா நம்ம எப்படி பேசுனேன் நமக்கு தான் தெரியும். ஆனா கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு வந்து இங்க போய் கூப்பிட்டு. நீங்க 2004ல இருந்து 13 வயசுல இருந்து சென்னையில 34 years 21 years தான் நீங்க சென்னையில இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த லோன்லியெல்லாம் இருக்காதா? என்னடா ஊரை விட்டு வந்திருக்கோம், தனியா இருக்கும், வேற ஒரு ஊர்ல இருக்கும், வேற ஒரு மொழி பேசுற ஒரு ஊர்ல இருக்கும், திரும்ப நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிதான் உங்களுக்கு எப்பயாவது தோணி இருக்கா? அப்போ வந்து தோணும் ஸ்டார்டிங்ல எல்லாம் போயிட்டே இருக்கலாம், போய்க்கலாம். ஆனா இந்த காலேஜ் வர்றதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மைண்ட் செட்டப்பே சேஞ்ச் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் மைண்ட் செட்டப் ஆகி நம்ம இந்த ஃபோக்கஸ் தான். எவ்வளோ பேர் அசிங்கமா பார்த்தனா கூட நம்ம வந்து பயக்கே பார்க்கக்கூடாது, டைரக்ட் நம்ம வந்து படிச்சு முடிச்சு ஆகணும். அந்த ஃபோக்கஸ்ல வந்து மைண்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபோக்கஸ்ல மைண்ட் you think when you have to focus anything you have your self confidence, you never back your target. You achieve your work or achieve your educate, you think
I should be educated. But myself, I can't think I have to study B.Ed. I can't think. I complete my M.Ed. I can't think. But the continue step by step. Friend circle, Proper guidance. professor, area circle, everything they have to idea only. Indicate. This you can do. This you can do. Why you can't do? Why you can't do? You can do to become improve yourself. Like எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க வந்த டைம்ல வந்து பெருசா இப்படி லேபர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த டைம் கிடையாதுல்ல. இப்போ எப்படி கூட்டு வராங்க அங்க இருந்து? அதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின். எப்படி வருவாங்க? நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டுக்கு இல்ல வேற ஊருக்கு, தமிழ்நாட்டுக்காரத்தை நம்ம எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்களா, கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, எப்படி கூட்டு வருவாங்க? அந்த அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்கீங்களா? இங்க நான் ஊருக்கு போனோன்னா எனக்கு ஊர்ல வந்து ஃப்ரெண்டு சும்மா இருப்பான். ஸோ அவங்க வந்து கேட்பான், எனக்கு கூட கொஞ்சம் வேலை வாங்கி கொடுறா, அங்க வேலைக்கு அங்க வந்து வேலை பொழைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா, இல்ல விவசாயி மாடு இதுதான் பண்ணதுக்கு, மற்றபடி இண்டஸ்ட்ரீஸோ வேற எதுவுமே கிடையாது. இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சரிப்பா நம்ம கூட வந்து கூப்பிட்டு வரோம், நம்ம இங்க கூப்பிட்ட வந்து இருக்குது வேலையை வந்து கேட்டுட்டு, ஸோ இங்க நம்ம கேட்போம் இந்த மாதிரி வேலை இருக்காதான் நான் வந்து வேலை கிடைச்சோம், நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ அந்த காலகட்டம் நீங்க வந்து டைம்ல சொல்றீங்க. நீங்க எப்படி உங்க சித்தப்பா பையன் இருந்தாரோ அவர் மூலமா நீங்க வந்தீங்க. ஆமா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து இங்கே வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது, எல்லாமே வந்து ஒர்க்கு எல்லாமே கம்பெனி நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்குது. போலீஸ் சேஃப்டி, கவர்மெண்ட் சேஃப்டி, கவர்மெண்ட் சைட்ல இது ரொம்ப நம்ம வந்து ஒரு இந்த ப்ராப்ளம் ஆகாம ஒரு லேபர் இங்க இருக்க அவங்க இந்த ப்ராப்ளம் இல்லாம வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அப்படியா? சேஃப் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ நான் வந்து ரொம்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன் நான் எனக்கு சைட்ல இது. ஏன்னா வந்து அவ்வளோ சேஃபாக வந்து பார்த்துட்டே இருக்கான், யாருக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கண்டினியூ அவன் லேபர் யாருக்கு எப்படி ஒர்க் கிடைக்குது அந்த ஒர்க் அவங்க வந்து கண்டினியூல இருக்கான். கூட்டு வரதெல்லாம் சொல்றேன்னா ஒரு பஞ்சா கூட்டு வரான்னு வச்சுக்கலாம், ஒரு 100 பேர் 200 பேர்லாம் எப்படி கூட்டு வராங்க? அதுக்கு பின்னாடி அது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது எப்படி கூட்டு வராங்க? அது வந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஊருக்கு போனேன்னா எனக்கு தெரிஞ்சா 4-5 ஊர் இருக்கும். ஸோ எல்லாமே தெரியும். ஸோ பசங்க சும்மா ஊர்ல தானே இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் இருக்காது, இப்போ வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. அதெல்லாம் வாட்ஸ்அப்ல இதுல சரி நம்ம போகலாம், அங்கே ஒர்க்கே போகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணனா கூட வந்துடுவான். இல்லைன்னா வந்து நம்ம போனோன்னா நம்ம கூட வந்து வாங்க இங்கே வேலை வாங்கி கொடுக்குறோம், நம்ம இங்க வந்து நம்ம சேஃபா இருக்கலாம், இந்த ப்ராப்ளம் ஆகாம இருக்கும். சம்பாதிக்கும் மெயின் சேஃப் தானே முக்கியம் சார். அங்க எப்படி இருக்கும்? ரொம்ப அன்சேஃபா இருக்குமா ஊர்ல? இல்ல எப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நார்மல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவு சேஃப் இருக்காது, பட் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர். ஓகே. இங்க வந்து பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் வாழலாம். ஒர்க் இருக்குது, அங்க ஒர்க் இல்ல, அங்க ஒர்க் ரொம்ப கம்மி. ஒரு சிட்டிக்கு போனாதான் ஒர்க் பண்ண முடியும். அங்க சிட்டில என்ன பெரிய பெரிய கம்பெனி இல்ல. எவ்வளவு பேருக்கு அவங்க வாழ கொடுக்க முடியும்? அவ்வளவு எத்தனை பேர் வந்து ஒரு பட்னால ஒரு சப்ரால எத்தனை பேர் வாழ முடியும்? 2 தானே இருக்குது பிஆர்ல, ஒரு பட்னா ஒரு சப்ரா. அதுல எத்தனை பேர் மதுபானி தருவாங்க, 4 இடத்தா எத்தனை பேர் வாழ முடியும்? அந்த காரணம் தான் நம்ம வந்து டிராவல் பண்றோம். அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு? இப்போ நீங்க வந்து இப்போ காலேஜ் போறீங்க, ஒரு பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மல்டிபிள் ஒர்க் பண்றீங்க அண்ட் காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. இப்போ மற்ற அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எப்படி இருக்கு? ஒழுங்கா ப்ராப்பரா அவங்களுக்கான வீடு, அவங்களுக்கான இடம்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? எப்படி இருக்கு அவங்களுக்குலாம்? அவங்க லேபர் கண்டினியூ, அவங்க வந்து கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அவங்க ஒரு ரூம் கொடுத்துறாங்க, 4-5 பேர் 10 பேர் ஒரு ரூம்ல வந்து தங்கி இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கண்டினியூ வந்து என்ன மாதிரி அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பானா கூட அவங்க படிச்சிருக்கலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மைண்ட் தாட் வந்து அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஆனா நான் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவீங்க எல்லாரையும் படிக்க சொல்லி? ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இந்த லைனுக்கு வந்து கொண்டு வர ட்ரை பண்றீங்களா? ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து படி உங்களை வந்து ஃப்ரெண்ட் சொல்றீங்க. அவ்வளவு வந்து எனக்கு வந்து இப்போ ஆனந்த் பாபு தான் அவரு. ஆனந்த் பாபு எஜுகேட் பண்ணிருக்கான் அவங்க தான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் லேபர் எஜுகேட்ல வந்து நிறைய மாற்றம் இருக்கும் சார். எஜுகேட் லேபர் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஒரு லேபர் ஒரு எஜுகேட் ஆகுதுக்கு ரொம்ப கஷ்டம். ட்ரூ. கிளாட் நீங்க அது பண்ணது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. அப்புறம் வந்து தமிழ், இப்போ தமிழ் நம்ம படிக்கிற தமிழ் வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறதானே,
இங்கேயுமே போனோன்னா நம்ம வந்து தமிழில் இங்கிலீஷில் சப்ஜெக்ட் படிச்சுட்டு அதுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிளாஸில் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணும்போது எல்லாமே பசங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் இங்கிலீஷில் புக்கை படிச்சுட்டு தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க வந்து எல்லாமே நல்லா புரிஞ்சுட்டு இதை பண்ணியிருக்காங்க. தேவையில்லாம உங்களை சந்தேகப்படுறது ஒரு உங்களை வந்து அக்யூஸ் பண்றது அதெல்லாம் நடந்திருக்காது வரைக்கும்? ஹராஸ்மெண்ட்லாம் நடந்திருக்காது இது வரைக்கும்? இல்ல 21 வருஷத்துல அந்த மாதிரி யாரும் இதுமே வந்து யார் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு ஒர்க் வந்து கண்டினியூ ஒர்க் காலேஜ் கண்டினியூ பார்த்துட்டே போயிருக்கு. யாருக்கு வந்து யாருமே வந்து என்ன மாதிரி வந்து நெகட்டிவ் திங்க் கேட்பாங்கல்ல. எல்லாமே வந்து யார் பார்த்தானா என்ன பண்றீங்கன்னா காலேஜ் சரி அர்த்தம் என்ன பண்ண போறீங்கன்னா அதுதான் திங்கிங். சூப்பர். ஒரு ஸ்டெப்ல தான் அர்த்தம் ஸ்டெப். நைஸ் நைஸ் நைஸ். நம்ம நிறைய பேசியிருக்கோம். அங்க பீகார்ல இருக்கும்போது படம்லாம் சினிமாலாம் பார்ப்பீங்களா? போஜ்புரி மூவிலாம் பார்த்துருப்பீங்களா? தமிழ்ல சினிமாலாம் பார்ப்பீங்களா? அங்கே 5வது கிளாஸ்ல நான் படிக்கும் போது தமிழ் சப்ஜெக்ட் படித்தேன் நான். தமிழ் சப்ஜெக்ட் இல்ல, தமிழ் ஹிஸ்டரி வந்து ஊர்ல படிச்சேன். தமிழ் பயோகிராஃபி. ஓகே. அப்போ வந்து சார் வந்து கிளாஸ்ல வந்து ஹிந்தியில வந்து போஜ்புரியில சொல்லும் போது இது வந்து தமிழ்நாட்டுல எல்லாமே வந்து தமிழ்ல பேசுவான். அங்கே நீ போனானா தமிழ்ல தான் பேசுவோம். அப்புறம் நம்ம வந்து நான் வந்து 5வது 6வது கிளாஸ் படிக்கும் போது என்ன பண்ணுவோம், என்ன நடிச்சா நம்ம அது இங்கே எஸ்டேட் இருக்கும், அங்கே வந்து படிச்சிருப்பான் தமிழ்ல, நம்ம அங்கே ஹிந்தி போஜ்புரி வராது. ஆனால் இந்த மாதிரி நடிச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நான் ஒரு லைஃபே சேஞ்ச் ஆகும். எப்படி சொல்றது, இண்டிகேட் தான் முக்கியம். இங்கே இண்டிகேட் வந்து அங்கே இண்டிகேட் இருக்குது. படிக்கலையா லேபர் ஒர்க்குக்கு போயிட்டு ட்ரெயினில் வீடு கட்டுறதுக்கு வெல்டிங் கட்டுறதுக்கு லேபர் ஒர்க்கு, இதுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் கூலி ஒர்க்கு, இதுக்கு போயிட்டு இங்கே வந்து சரி வந்துட்டீங்கன்னா என்ன படிக்க போறீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு சார். ரெண்டுமே ரொம்ப இங்கே வந்து எல்லா பேருக்கும் மைண்ட் தாட் வந்து என்னன்னா ஒரு வீட்டில் வந்து நான் நிறைய ஃப்ரெண்டு ஊரில் வந்து போயிருக்கிறேன். மதுரை, வேலூர், அதுக்கப்புறம் விழுப்புரம் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருக்கிறேன். காலேஜில் படிக்கிறேன் நான். ஒரு ஃப்ரெண்டு ஊருக்கு நான் போவோம். ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போவான் பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு கூப்பிட்டு போவான். அப்போ அவங்க வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் நினச்சி நான் வந்து அங்கே போனேன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்ப்போம். ஒரு வீட்டில் வந்து எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அவங்க திங்கிங் என்னன்னா பசங்க ஸ்கூலுக்கு போய் ஆகணும், படிச்சு ஆகணும், அப்புறம் தான் அந்த அடுத்த லெவலுக்கு போவான். அங்க அப்படி இல்லை, பீகார் அங்க வந்து இருக்குது. பட் வந்து சின்ன வயசுல தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சரி முடியலையா ஒர்க்குக்கு போயிடுங்க. அதுதான் தாட்டு. அதுதான் வந்து கொஞ்சம் மாற்றம் எனக்கு ஊர்ல வேணும். லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு இங்க இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவை, முக்கியம். இப்போ அங்க என்ன பேசுறாங்க ஊர்ல? இப்போ ஹிந்திலாம் கலந்துருச்சா இல்ல போஜ்புரி தானா இருக்கு? ஹிந்தி வந்து மிக்ஸ் இருக்கு. அங்க போஜ்புரி கூட வந்து ஹிந்தி பேசிட்டே இருக்கான். இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் நல்லா வந்து காப்பாத்திட்டு வச்சிருக்காரு. எஜுகேஷன் நல்லா வச்சிருக்கிறாரு. அதுதான் ஒரு இடத்துல இதை வந்து அவங்க யூஸ் ஆகுது தானே, அதே முக்கியம். சினிமாலாம் பார்ப்பீங்களா? தமிழ்ல யாரு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு வந்து சின்ன வயசுல ஊர்ல இதை வந்தது விஜய். ஏன்னா வந்து விஜய் சார் இப்போ பொலிட்டிக்கல்ல இருக்கிறாரு, அதை பத்தி நான் பேசல. ஆனா ஊர்ல இதை வரும்போது எனக்கு ஏரியால புதுப்பேட்டில் வந்து கோபால்புரம் பக்கத்துல தான் நான் புதுப்பேட்டில் இருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டு வந்து பேனர் அடிச்சான். விஜய்க்கு வந்து பர்த்டே பேனர் அடிச்சான். நான் அப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா அந்த டைம்ல 50 rupees கொடுத்தா இதுல வந்து உனக்கு பேர் போடுவோம். அப்போ இருக்கீங்களா? அப்புறம் 50 rupees நானே கொடுத்தேன். அதுல சந்தோஷ் தமிழ் பேர் போட்டான். அவங்க எல்லாம் கூட வந்து எனக்கு பேரு. அப்புறம் ஃப்ரெண்டு வந்து எனக்கு காமிச்சான், யார்கிட்ட நான் பேசிட்டு படிக்க சொல்ல உனக்கு தமிழ் பேர் போட்டு இருக்கிறவங்கள. ஸோ விஜய் அப்போதான் வந்து எனக்கு வந்து ரசிகா. நான் பிடிச்ச ஹீரோ என்ன? ஹீரோயின் ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடுக்கும் பீகாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா என்ன? அந்த எஜுகேஷன்ல இருக்கிறது தானா? எஜுகேஷன் ஒர்க் வந்து இல்லாம வந்து எஜுகேஷன் பண்ண முடியாது. இப்போ நானே வந்து ஒர்க் இல்லாம எஜுகேஷன் பண்ணதுக்கு கஷ்டம். வேலையும் இருக்குன்றீங்க. ஓகே, வேலையும் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, சேஃப்டி இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபோக்கஸ் எஜுகேஷனுக்கு, ஒர்க் பிளேஸு. இப்போ வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கம்பெனி வந்து எடுத்து வந்து இங்கே எப்படி மக்களுக்கு வேலை கொடுக்கலாம் கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸில் வந்து அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே எனக்கு பீகாரில் நடந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணாமல் வந்து ஊரில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்போம். பட் வந்து அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன்.
அது நான் நிதிஷ்குமார் சார்க்கு சொல்றதுக்கு இந்த மாதிரி நல்லா கம்பெனி எடுத்தவன் தான் நம்ம இதுக்கு நல்லா ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் நான் அந்த ஃபோக்கஸ் இல்லை. நான் வந்து எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கவர்மெண்ட் இங்கே நல்லா சப்போர்ட்டு, ஃப்ரெண்டு சப்போர்ட்டு எல்லாமே. சூப்பர் சார், உங்களுடைய ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் உங்களுடைய படிப்புக்கான தேடல் அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இன்னும் நீங்கள் நிறையா மென்மேலும் படித்து பிஹெச்டிலாம் வாங்கி ஒரு பெரிய மைண்ட்ல இருக்கு, பெரிய டீச்சர் ஆகணும் அப்படின்றது. அப்படியா? கண்டிப்பாக இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அண்ட் சக்ஸஸ் பண்ணீங்கன்னு அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கும் நீங்கள் போகணுன்னு எங்கள் டீம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இங்கே கலந்துட்டு உங்களுடைய ஜேர்னி சம்பந்தமா, உங்களுடைய சைல்ட்ஹுட் சம்பந்தமா, எஜுகேஷன் சம்பந்தமா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சம்பந்தமா இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களுக்கு டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து எனக்கு லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஷேர் கேட்டிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.